ஹாய் ஹலோ வெல்கம் டு ரீனா இன்டீரியர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை நியூ கோல்டன் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு யூபிவிசி இன்டீரியர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் பிடிச்ச மாதிரி ரொம்ப கொஞ்சம் லக்ஸுரியாகவும் நீங்கள் எதிர்பார்க்காத விட ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது பார்க்குறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டிவி கேபினட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். டிவி கேபினட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே கீழே ஃபுல்லாகவே நமக்கு வால் பாக்ஸுங்க, நமக்கு கீழே வால் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஃபுட்டில் நம்ம செல் பண்ணு. ரெண்டாவது இங்கே என்ன கேட்டால் விண்டோ இருக்கிறனால இந்த இடத்துல நம்ம கேப் விட்டு ஃபுட்டு கண்டினியூ பண்ணாமல் கேப் விட்டு ஸோ என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 2 விண்டோ வருங்க, ரைட் லெஃப்ட் 2 விண்டோ இருக்கும். இனிமேல் கேப் விட்டு பாக்கி எல்லாமே ஃபுட்டில் நம்ம பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். சில ஒன் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல மட்டும் சின்னதாக பாருங்கள், ரெண்டாக ஒரு பெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நமக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு உள்ள நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் டோர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓப்பன் டோர்ஸ் சென்ட்ரல் வரக்கூடிய கிளாஸ் டோருங்க. இது கிளாஸ் டோர் நம்ம எதுக்காக கேட்டுட்டிங்கன்னா, ஸோ ரிமோட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல சென்ட்ரல் என்ன பண்ணுவோம், கிளாஸ் டோர் நம்ம வச்சு கொடுப்போம். ஸோ அதுக்கோசரமே நம்ம இந்த இடத்துல ஒயிட்டில் நம்ம டோர்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டரில் உங்களுக்கு பேனலிங் ப்ரொடெக்ஷன் பண்ணி நம்ம லைட்டிங் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள் சிம்பிளாக நீட்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இல்லை அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் பாருங்கள். இங்கே ஆக்சுவலாக என்னென்னா பெரிய ஹாலுங்க. இந்த இடம் பெரிய ஹால். உங்களுக்கு பெரிய ஹாலுங்கிறனால நம்ம ஹாலை ரெண்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் சைடில் நம்ம டைனிங் கேபினெட்ஸும், ஒன் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஹாலாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். இங்கே டிவி கேபினெட்ஸு ப்ளஸ் இங்கே ஃப்ளூட்டரில் நம்ம கீழே பேனலிங் பண்ணி அந்த பர்கோலா டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இது யூபிவிசி சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, பட் நம்ம பண்ணி கொடுப்போம். இது யூபிவிசி இன்டீரியர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நம்ம லைட்டிங் ப்ரொவிஷனோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ என்னுடைய பாக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 இது உங்களுக்கு ஃபுல்லாகவே நம்ம பில்லரில் டிசைனிங் பண்ணி எவ்வளோ ரிச்சாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா இந்த டைனிங் ஏரியாங்கிறனால என்ன பண்ணியிருக்கோம், ஹாலில் நம்ம டோருடைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்காம நம்ம டைனிங்கில் இங்கே டோர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது ஸ்டோரேஜுக்கு இங்கே டைனிங் கேபின்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஸோ பேக்கில் பார்க்குறப்ப ஃபுட்டர் போடுறப்ப பார்த்தா கொஞ்சம் லுக் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம், இது டோர் போட்டுட்டு பேக்கில் ஃபுட்டரில் பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியா, வாஷ் பேஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ஃபுட்டரில் பேனலிங் பண்ணி இங்கே நம்ம கிளாஸ் ரவுண்டாக நம்ம சிம்பிளாக கஸ்டமர் கேட்டாங்க, ஸ்கொயர் வேணான்னாங்க. அவங்க கேட்ட மாதிரி நம்ம ஓவல் ஷேப்பில் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பவுல் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், நம்ம இதிலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். யூபிவிசிலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கார்டின் நம்ம எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அது பெட்ரூம். இங்கே பெட்ரூமில் பாருங்கள், இங்கே வார்ட்ரோப்புங்க. ஆக்சுவலாக வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் வார்ட்ரோப்ஸு. அண்டு இங்கே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ட்ராப்ஸுங்க, சேஃப்டி லாக்கர் வைக்கிற மாதிரி உள்ளே லாக்கர், சேஃப்டி லாக்கர் வச்சு கொடுத்துருக்கோம். ட்ராவ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. மேலே ஃபுல்லாக லேப்டாப் ஃபுல்லாகவே க்ளோசிங் டோர்ஸ் ஒன்லி. ஸோ கிச்சனுங்க, கிச்சனில் பார்த்தீங்கன்னா இங்கே மார்பிள் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். மார்பிள் ஃபினிஷிங் கோல்டு கலரில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா லேப்ட் கவருங்க, டோட்டலாகவே லேப்ட் கவரிங் பண்ணி கிச்சனில் ஃபுல்லாக பாட்டம். கிச்சனில் பாட்டமில் பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் 3 பேஸ்கெட்ஸ் மட்டும் போதுன்னு சொன்னாங்க. இல்லை 3 நம்ம மினிமம் 3 வைக்கலாம், அளவு 5 வைக்கலாம், இல்லை 7 கூட வைக்கலாம். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி என்னாச்சு, அவருக்கு 3 பேஸ்கெட்ஸ் போகணும் அப்படிங்கிறதுனால நம்ம 3 பேஸ்கெட்ஸ், ஒரு கட்லரி பேஸ்கெட்சும், ஒரு தேலி பேஸ்கெட்சு பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு, அண்ட் ஆயில் புல் அவுட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மார்பிள் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அது ஐக்ளோசி மெட்டீரியல். இந்த ஐக்ளோசிக்கு நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இங்கே என்ன கட்டிருக்காங்கன்னா இங்கே ஃபுல்லாக செல்ஃப் ஒன்லி ஃபார் க்ளோசிங் மட்டுமே. ஆல்ரெடி நம்ம கடப்பால் செல்ஃப் போட்டுருந்தாங்க, பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் பாருங்கள், இது ஒரு பெட்ரூமில் அதே மாதிரி சிங்கிள் கலரில் வார்ட்ரோப் வித்து லேப்ட் கவரிங் மட்டுமே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள்,
ஃபுல்லாகவே சென்ட்ரல் பார்ட்டிஷன்ஸ் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு வந்து கேபின் நம்ம வந்து பிரித்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு செல்ஸ் எல்லாமே. சேம் கான்செப்ட் இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து ஆங்கர் வேண்டாம் அப்படின்னு சொன்னனால அப்படி பண்ணியிருக்கோம். ரெண்டாவது என்னன்னா மிரர் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா வந்து ஃப்ரண்டில் வேண்டாம் பேக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா வந்து பேக்கில் வந்து மிரர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நமக்கு. அப்படி ஆக்சுவலாக பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணால் கூட நம்ம வந்து இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃபேஸ் பார்த்து கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மிரர் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக டோர் வந்து 2 feet டோருங்கிறதுனால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது உங்களுக்கு. அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம வந்து இப்படி பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்க, இதே பெட்ரூம் தான், சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு. லேஃப்ட்டு அந்த வார்ட்ரோப்பு நீங்கள் அந்த பெட்ரூம் பார்த்த மாதிரியே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பார்ட்டிஷன்ஸ் அண்ட் செல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த உள்ள ஒரு ட்ராவு சேஃப்டி லாக்கரு இது சேம் கான்செப்ட் தாங்க. ட்ரா வித்து அவங்க ஏங்கர் கஸ்டமர் வேண்டாம், ஏங்கர் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காதனால அவங்க என்ன பண்ணால் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து செல்ஃப் படித்து கொடுத்துட்டோம். பாருங்க, ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸுங்க. ஸ்டேர் கேஸில் பார்த்துட்டிங்கன்னா ஸோ டோர் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாக க்ளோசிங் மட்டும்தான். அவங்க அதே மாதிரி இந்த ஏரியாவில் பாருங்கள், மோட்டர் ரூம் ஸ்டோரேஜ் யூபிஎஸ் வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஒன்லி ஃபுல்லாக வந்து டோர்ஸ் மட்டுமே போட்டு நம்ம வந்து வென்டிலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், ஏர் வென்டிலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இதே கீழே பார்த்த மாதிரி கான்செப்டில், பட் என்னன்னா வந்து கீழே வந்து பர்கோ டிசைன் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து வேண்டாம் அப்படிங்கிறனால என்ன டிவி யூனிட் மட்டும் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. இல்லை இந்த ஓப்பன் வால் பாக்ஸுங்க, ஓப்பன் வால் பாக்ஸு டபுள் கடன் காமிச்சிருக்கேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த்து வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக நம்ம காமிச்சு கொடுத்துருக்கோம். பார்த்தோன்னா கொஞ்சம் ரிச்சாக நல்லாயிருக்கும் அப்படி பண்ணோம்னா. இங்கே பாருங்கள், அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் வந்து ஒயிட்டில் வந்து செல்ஃப் மட்டும் பண்ணி அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம வந்து ஒயிட்டில் போட்டிருக்கோம். டோர்ஸ் பாருங்கள், கிளாஸ் டோர் இங்கே உங்களுக்கு சிம்பிளாக நீட்டாக அவங்க கஸ்டமர் பிடிச்ச மாதிரி நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்ரூம் பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே பார்த்த மாதிரி தான், மேலே லேப்டு இந்த வார்ட்ரோப்பு உங்களுக்கு மிரதே தான், அதே சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு. நீங்கள் கீழ் பெட்ரூமில் பார்த்த மாதிரி சேம் கான்செப்டில் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சில இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியலுங்கிறனால கரையான் பண்ணுறதும் சுத்தமாக இதில் வராது உங்களுக்கு. அதனால கஸ்டமர் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறோம், நாங்கள் ரெஃபர் பண்ணி இது பண்ண வைக்கிறோம். இது பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியாகவும் இருக்கும் உங்களுக்கு. வுட்டை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவும் கம்மியாகவும் இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். இல்லை இங்கே பாருங்கள் பெட்ரூம், சரி கிச்சனில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்டோரேஜுக்கு வந்து உள்ளே வந்து அவங்க என்ன பண்ணி கொடுத்துருக்கோம், வந்து ஃபுல்லாக செல்ஃப்ஸில் பண்ணி இங்கே ஸ்டோரேஜுக்கு வந்து கிளாக் யூஸ் பண்ணுறது ஸ்டோரேஜுக்கு நம்ம வந்து கேபின் பண்ணி ஸோ வாஷிங் ஏரியாவில் வந்து பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து டெப்த் ரொம்ப வேண்டாம் இதுக்குள்ளே போதுங்கிறதுனால நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ரூட்டரில் வந்து பேனல் பண்ணியிருக்கோம். இல்லை சேம் கலரில் ஃப்ரூட்டரில் மார்பிள் கோல்ட்லேயே பார்த்துட்டிங்கன்னா மார்பிள் ஐ க்ளோஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே ஃப்ரூட்டட் இருக்குது, அதை நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம அதே மாதிரி வந்து லேப்ட்டுங்க, கிச்சன் லேப்ட்டு அந்த அதே மாதிரி வந்து ஒரு 3 பேஸ்கெட்ஸு. உங்கள் கிச்சனை பொறுத்தவரை என்ன கட்டிட்டா உங்களுக்கு வந்து இது வந்து ஐ க்ளோஸி பொறுத்தவரை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மேட்டு போடுறத விட நீங்கள் வந்து ஐ க்ளோஸி போடுங்க, ரொம்ப யூசேஜ் ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது என்னென்னா பார்க்குறப்ப அந்த சைனிங் அந்த குவாலிட்டி அந்த ரேட் எஃபெக்டிவ் ரொம்ப பார்க்குறதுக்கு ரிச்சாக தெரியும் உங்களுக்கு. இது தேலை பேஸ்கெட்ஸுங்க. இங்கே வால் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கிளாஸ் வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால் நம்ம வந்து டோராகவே போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பாருங்க, இங்கே அதே சேம் பெட்ரூம் தான், கீழே பார்த்த மாதிரி மேலே அதே கான்செப்டில் பெட்ரூமு லேப்ட்டு இங்கே வந்து வார்ட்ரோப்ஸுங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து டபுள் வார்ட்ரோப்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்.
நெக்ஸ்ட் பெட்ரூமில் பார்க்கலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் பெட்ரூம்னு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லேஃப்ட் அண்ட் கவரிங்க ஃபுல்லாகவே வந்து எல்லாமே பாக்ஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஒரு செல்ஃப் பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செல்ஃபை நீங்கள் 50 kg வரை நீங்கள் வந்து வெயிட் வைக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து உள்ளே என்ன பண்ணுவோம் கேட்டால் இன்சைட் வந்து உள்ளே விட்டு கொடுப்போம். இன்சைடில் வந்து உள்ளே விட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணலாம் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காகவும் ஹெவியாகவும் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். யூபிவிசிக்கு மேலே வெயிட் தாங்குறது அப்படிங்கிற கான்செப்டே கிடையாதுங்க. நீங்கள் விட்டு நீங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் யூபிவிசி உங்களுக்கு. பட் இதில் என்ன அட்வான்ஸ் கேட்டிங்கன்னா ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல். ரெண்டாவது என்ன கேட்டால் வந்து நீங்கள் வந்து உட்டை கம்பேர் பண்ணுறப்போ 50% காஸ்ட் வைஸ் ரொம்ப வந்து கம்மியாகவும் காட்டும் உங்களுக்கு. நம்ம பார்த்துட்டிங்கன்னா வந்து சர்வீஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அண்ட் பெங்களூர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு ஒர்க் பண்ணணுன்றதா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்கள் இடத்துக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.